திரு மதுக்கூர் ராமலிங்கம், முதற்கட்டமாக பாஜக செய்தி தொடர்பாளர் அர்ஜுனமூர்த்தி பேசின கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. பிரதமருடைய இந்த வருகை தொடர்ச்சியான பாஜக தலைவர்கள், அதற்கு அடுத்தபடியாக பிரதமர் மோடியினுடைய இந்த வருகை நிச்சயமா எங்களுக்கு நம்பிக்கையை பெற்றுத்தருது, வாக்குகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வை? இல்ல, நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 6வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று நண்பர் சொன்னார். அவருடைய நம்பிக்கை பலிக்கட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் கள நிலவரம் வேறாக இருக்கிறது. ஏனென்றால் இதே சென்னை மாநகரத்தினுடைய வீதிகளில பிரதமர் இன்றைக்கு ரோட் ஷோ நடத்துகிறார். இதே சென்னையில வெள்ளம் சூழ்ந்த பொழுது அவர் எட்டி கூட பார்க்கவில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவில்லை. அதுபோல தென் மாவட்டங்கள் வெள்ளத்திலும் புயலிலும் தத்தளித்த பொழுது பிரதமர் எட்டி பார்க்கவில்லை என்பதை தமிழ்நாடு மறக்கவில்லை. ஏன் வருகிறார் என்றால் ஆதாயத்திற்காக வருகிறார். இந்த ரோட் ஷோ நடத்துறாரு. இதே ரோட் ஷோல தான் அமித்ஷாவும் மோடி அவர்களும் கர்நாடகத்துல மாறி மாறி நடத்துறாங்க. கர்நாடகம் என்ன முடிவை தந்ததோ அதே முடிவைத்தான் இங்கே தமிழ்நாடும் தரும். ரோட் ஷோ பிரதமர் நடத்துகிறார். ஆனா மணிப்பூர்ல ஒரு ரோட் ஷோ நடந்தது, மறந்துட முடியுமா? 2 சகோதரிகளை நிர்வாணமாக இழுத்து வந்து ரோட்ல தான் இழுத்து வந்தாங்க. அந்த மணிப்பூர் மாநிலத்திற்கு நம்முடைய பிரதமர் இன்று வரை போகவில்லை என்பதையும் பார்க்கிறோம். அதே போல கொரோனா காலத்துல என நண்பர் சொன்னாங்க அர்ஜுனமூர்த்தி அவர்கள், நாங்க நிறைய செஞ்சுட்டோம் அப்படின்னு. நிறைய செஞ்சுட்டீங்க, அதான் பிரச்சனை. இதே கொரோனா காலத்துல புலம்பெயர் தொழிலாளர்களை திடீரென்று ஊரடங்கு அறிவித்து இந்தியாவின் குறுக்கும் நடுக்குமாக ரோட்ல நடந்து போனாங்களே, அதை பதைக்கிற காட்சியை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா இன்னும் மறந்து விடவில்லை. இந்த 10 ஆண்டு காலத்துல என்ன சொல்லிட்டு நீங்க ஓட்டு கேட்டுப்பீங்க? சொல்ற நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டோம். ஆமா, ஜிஎஸ்டி ஒரு கண்டென்ட், பண மதிப்பிழப்பு ஒரு கண்டென்ட், அதே போல மணிப்பூர் ஒரு கண்டென்ட், நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. இப்ப தமிழ்நாடு எங்களை வருக வருக என்று வரவேற்கிறது, வாங்க வாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஒண்ணு வாங்கன்னு சொல்லல. நீங்க ஏதாவது வாங்க முடியுமா என்று நினைக்க தமிழ்நாட்டுக்கு வருவீங்க. பிரதமரை ஒரு தமிழ்நாட்டு வரவேற்கிறது ஒரு பிரதமர் என்கிற முறையில. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தேர்தல் நேரத்துல யாரு வந்தாலும் வாங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு இதே சென்னையில நீங்க இவ்வளவு தூரம் சில முறை தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கல்ல, ஒரு முறையாவது இந்த கீழடி உலகமே வியந்து பார்க்கிறத. நம்முடைய பிரதமர் ராமேஸ்வரத்துக்கு வந்தார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், எங்கேயோ வந்தார். ஏன் நீங்க இந்த கீழடியை எட்டி கூட பார்க்க வருகிறீங்க? ஏன் போனீங்கன்னா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும். இதே கீழடியில தானே ஒன்றுமே இல்லை என்று அகழ்வாய்வுத்துறை மண்ணள்ளி போட்டது ஒன்றிய அகழ்வாய்வுத்துறை. அதையும் மீறி இன்றைக்கு இவ்வளவு பெரிய அருங்காட்சியகம், இவ்வளவு பொருண்மை சான்றுகள், இவ்வளவு சிந்து நதிக்கரை நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி வைகை நதி. நீங்க ஒரு திருக்குறளை சொல்றதால மட்டும் தமிழ்நாட்டு மக்களை 2000 வருஷமா இருக்குங்க திருக்குறள். ஒரு திருக்குறளை நீங்க சொல்றதுனால மட்டும் இதே மகாத்மா காந்தியும் குஜராத்திக்காரர் தான். நான் அடுத்த பிறவியில தமிழனாக பிறந்து திருக்குறளை தமிழிலேயே படிக்க வேண்டும் என்று அண்ணல் காந்தி ஆசைப்பட்டார். ஆனா நீங்க வருகிற பொழுது ஒப்புக்கு ஒரு திருக்குறளை சொல்வதால் மட்டும் தமிழ்நாடு உங்களை நம்பிவிடாது என்பதை மட்டும் இந்த முதல் கட்ட கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இன்னொன்னு நான் கேட்கிறேன்னு, இப்ப சமஸ்கிருத மயமாக்கம், இந்தி மயமாக்கத்தினுடைய ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க பாஜக தலைவர்கள் அப்படிங்கிறீங்க. ஆனா நேற்று வந்த ராஜ்நாத் சிங் வரைக்கும் இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூத்த சகோதரி, உலகின் மிக அழகான மொழி. பிரதமர் பிரான்ஸ்ல போய் சொல்றாருங்க, நீங்க நெஞ்ச நிமித்தி சொல்லலாம், இந்தியர்கள் மத்தியில நெஞ்ச நிமித்தி சொல்லலாம், உலகினுடைய மூத்த மொழி எங்கள் நாட்டுடையது, தமிழ் தான் மூத்த மொழின்னு அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் கிட்டையும் பேசுறாருல. ஒரு குஜராத்தியா இருந்து இவ்வளவு தூரம் போற இடத்துல எல்லாம் பேசுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நம்ம தமிழ் மொழி மீது பற்று கொண்ட தமிழர்கள் கிட்ட கனெக்ட் ஆகாது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, பிரான்ஸ்ல போய் சொல்றாரு, ஏன் அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற தமிழ் உள்ளிட்ட மொழிகளை ஏன் ஒன்றிய ஆட்சி மொழியாக அறிவிக்க கூடாது? ஏன் சமஸ்கிருதத்துக்கு என்ன நிதி ஒதுக்கிறீங்க? அது அந்த மொழி, அந்த மொழி மீது எனக்கு ஒன்றும் காழ்ப்பு இல்லை. அதுவும் இந்தியாவினுடைய மரபு சார்ந்த மொழிதான். ஆனா அதை விட மூத்த மொழி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழியான தமிழுக்கு நீங்க இப்ப ஐயா சொல்லட்டுமே, இந்த தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிட்டுமே, தமிழ்நாட்டுக்கு நீங்க அதுவும் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது. அது கூட வாஜ்பாய் ஆட்சி காலத்துல கூட பெரிய போராட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிலான அரசு வந்த பிறகுதான் தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது. அப்ப என்ன தெரியுமா காரணம் சொன்னாங்க? தமிழ் உயிரோட இருக்குங்க, அதனால செம்மொழியை அறிவிக்க கூடாது. நீங்க சமஸ்கிருதம்
வாழ்வியல் மொழியாக இல்லை. எனவேதான் செம்மொழி மொழியாக இருக்கிறது. தமிழ் உயிரோட இருக்குங்க. உயிரோட இருக்கிற மொழி எப்படி செம்மொழியாகும் கேட்டீங்க. ஆனால் நீங்க பிரான்ஸ்ல போய் பேசுறீங்க, ஏன் தமிழ் ஆட்சி மொழியாக மறுக்கிறீங்க? ஏன் தமிழை தமிழ்நாட்டுல வழக்காடு மொழியாக உயர் நீதிமன்றத்துல கூட ஆக்குவதற்கு ஏன் மறுக்கிறீங்க? ஏன் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறீங்க? தமிழுக்கு இவர்கள் தமிழின் மீது கொண்டிருக்கிற பாசம், தமிழ் எல்லா மதத்தையும் உள்வாங்கி கொண்டு வளர்ந்து செழித்தோங்கி இருக்கிற மொழி. அதை நம்முடைய பிரதமர் அவர்கள் ராஜ்நாத் சிங் பாராட்டுவது மகிழ்ச்சி தான். ஆனா என்னன்னா, நீங்க சமஸ்கிருதத்துக்கு தருகிற என்ன தேவ பாஷைங்கிறீங்க, கடவுளுடைய பூசனை மொழிகிறீங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், பிரதமர் பேசுறாருல, இதே தமிழ்நாட்டு பாஜகக்காரர்கள் தமிழிலே அர்ச்சனை செய்வதை ஏற்கிறார்களா இல்லையா என்பதை மட்டும் பிரான்ஸ்ல போய் சொல்லட்டார். என் ஊரில் இருக்கிற கருவறையில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்றால் முதல் எதிர்ப்பு இந்த RSS வகையதான். ஏன்னா அது வைப்ரேஷன் இல்லைங்கிறாங்க. என்னங்க நியாயம், என்னங்க நாடகம்? இதைத்தான் நான் கேட்கிறேன். திரு மதுக்கூர் ராமலிங்கம், இல்ல காந்தி படுகொலை குறித்து நான் பேசுவதை தவிர்த்து விடுகிறேன். ஆனால் நரேந்திர தபோல்கரையும் கௌரி லங்கேஷையும் கல்புர்கியையும் கொன்றது எந்த கருத்தியல் என்பதை மரியாதைக்குரிய நண்பர் அர்ஜுனமூர்த்தி அவர்களும் ஸ்ரீராம் அவர்களும் சொன்னால் நல்லது. அது குறித்த வழக்குகள், குற்றப்பத்திரிகை எல்லாம் இருக்கு. இது எந்த கருத்தியல் என்பதை அவர்களே சொல்லட்டும். மகாத்மா காந்தி படுகொலையின் பின்னால் இருந்த சதி எது என்பது குறித்தெல்லாம் நிறைய மக்களுக்கு தெரியும் யார் போய் சொல்றாங்க. திரு அர்ஜுனமூர்த்தி ஒரு நிமிஷம். இதே சர்தார் வல்லபாய் படேல் RSS அமைப்பு குறித்து என்ன சொன்னாலும் நம்ம பேச முடியும். அதுக்கான நேரம் இதெல்லாம் தனியா பேசிக்கலாம். ஆனா நான் இதை கேட்கிறேன்னா, இந்த நீங்க கேட்கிற கேள்வி என்பது இன்றைக்கு பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருகிறார். இதை இவங்க நண்பர் சொன்னாரு, இப்படி ஒரு பிரதமரை பார்த்து அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்ல விரும்பல. ஆனா இதே பிரதமர் தான் முன்னாள் பிரதமரை பார்த்து குஜராத் முதல்வராக இருந்த பொழுது பேடித்தனம் என்கிற நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை நான் நினைவுபடுத்துறேன். முதல்வரையே ஒரு பிரதமர் சொல்றாரு, சும்மா நீங்க ஒண்ணு அந்த அவர் கொஞ்சம் பேசாம இதே நாகரிகம். அவர் பேசுறப்ப நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நீங்க என்ன கவுண்ட் விட்டு அடைக்கலாம் நினைக்கிறீங்களா? என்ன நாடாளுமன்றமா? கேளுங்க. கருத்து உரிமை இதே எத்தனை போராளிகள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இதே குஜராத்தில் கலவரம் நடந்த போது நாங்க இல்ல, மார்க்சிஸ்ட் கட்சி இல்ல, அன்றைக்கு இருந்த பிரதமர் வாஜ்பாய் ராஜ தர்மம் மீறப்பட்டது. எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நான் வெளிநாடு போவேன் என்று சொன்னது அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாரு? அன்னைக்கு திரு கருணாநிதி அன்னைக்கு என்ன சொன்னாரு? இதே குஜராத் கலவரத்துல மோடி அவர்கள் நல்லவர்னு சொல்லலையா? அது உள்நாட்டு அந்த மாநிலத்தோட பிரச்சனை சொல்லலையா? மோடி நல்லவர் கருணாநிதி என்ன சொன்னாரு? மோடி நல்லவர் சொல்லல. மோடி இட்டுக்கட்டி பேச மோடி நல்லவர் சொல்லல. அதே சொல்ல மாட்டீங்க. நல்லவர் சொல்லல. மோடி அன்னைக்கு சொன்னார். நல்லவர் சொல்லவே சொன்னார். தவறான கருத்து பேப்பர் கட்டிங்க காட்டுறேன் உங்களுக்கு. நோ கிடையாது. பேப்பர் கட்டிங்க காட்டுறேன். ஏங்க போய் சொல்லாதீங்க. அது மாநிலத்து விவகாரம். போய் சொல்லாதீங்க. அந்த மாநிலத்து விவகாரம் என்னப்பா சொல்லாதீங்க. அந்த மாநிலத்து விவகாரம் சொல்லாத. போய் சொல்ல. அந்த இது சொல்ல. மோடி நல்லவர் சொல்லல. நான் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வெளிநாடு போவேன் என்று வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்பதை மட்டும் நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் சொல்லட்டும். அப்ப யார் உங்க கட்சி பிரதமர் தானே? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க தமிழ்நாட்டுல இங்க நண்பர் ஸ்ரீராம் ரொம்ப விசித்திரமா பேசுறாரு. அதாவது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில தான் காலை உணவு திட்டமா. நான் என்ன கேட்கிறேன், அப்ப பாஜக ஆளுநர் மாநிலங்கள்ல ஏன் நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வர்றீங்கல்ல, எல்லாத்தையும் தகுதி நீக்கம் செய்றீங்கல்ல, நுழைவு தேர்தல பேர்ல எத்தனை பாஜக ஆளுநர் மாநிலங்கள்ல உங்க தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தீங்க? பசி குறித்து பேசிய இலக்கியம் தமிழ் இலக்கியம் மணிமேகலைய பசிப்பினி கோக்குகிறோம் 3000 வருஷமா பசிக்கு எதிராக பேசுகிற இலக்கியத்தை பசிக்கு எதிரான நடக்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் வாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற தமிழ் மண்ணினுடைய மரபுக்கும் சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் என்கிற பிறப்பினால் பேதம் கற்பிக்கிற இரு தத்துவத்துக்கும் இடையில் நடக்கிற மோதல் தான், அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். நீங்க என்னதான் தண்ணிக்குள்ள போய் தவம் பண்ணாலும்
தலைகீழ இருந்து தண்ணி குடித்தாலும் தாமரை விதை தமிழ்நாட்டில் மலராது. ஏன்னா இது சவாலை ஏற்றுக்கொண்டாச்சு, நீண்ட காலமாக சவாலை ஏற்றுக்கொண்டாச்சு. பார்க்கலாம். தமிழ் இலக்கியம் தொடுத்து வந்திருக்கிற புரட்சிதான். எனவே இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க என்ன அள்ளி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் வந்துருமா? நீங்க அள்ளி கொடுக்கல, கிள்ளி கூட கொடுக்கல, கிள்ளிக்கிட்டே தமிழ்நாட்டுக்கு கம்யூனிஸ்ட் வந்துருமா? தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் வந்துருமா? ஸ்ரீராம் திரு அர்ஜுனமூர்த்தி அவர் முடிச்சிரட்டும். அதுக்கு சொல்லட்டுமே, தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் வந்துருமா? அவர் பேசட்டும். 2 சீட்டு 15 கோடி, அதுதான் அவங்களுடைய லெவல். தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் லெவல் 2 சீட்டு 15 கோடி. அதோட நீங்க சந்தோஷப்படணும். அவர் முடிச்சிரட்டும். இருங்க திரு மதுக்கூர், 2 சீட்டு 15 கோடி, அதுதான் கம்யூனிஸ்ட். இருங்க அவர் 4 கோடி பிடிபட்டால் கூட என்னது இல்ல. அவரே சொல்றாரு, யாரு மாட்டி விட்டா? சொந்த கட்சிக்காரனையே மாட்டி விடுறது எங்க நடக்குது? சொந்த கட்சிக்காரங்க வார் ரூம் போடுறது யாரெல்லாம் நமக்கு தெரியும். அது என்ன நாகரிகம்னு தெரியும், சொல்லிருக்காருன்னு தெரியும். ஒரே ஒரு கேள்வி நடக்குது. ஒண்ணு சொல்றேன், சுருக்கமா கேட்டுருங்க உங்க கேள்வி என்ன திரு அர்ஜுனமூர்த்தி? ராமலிங்க வணக்கம். நம்ம வாக்குவாதத்தை தாண்டி இன்னைக்கு இளைஞர்கள் கம்யூனிசத்தை ஏத்துக்கிட்டாங்களா? அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு பேர் கம்யூனிசத்தை ஏத்துக்கிட்டு உங்களோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளை இருக்க தயவு செஞ்சு சீக்கிரம் கொடுங்க. சரி, நன்றி திரு மதுக்கூர். சுருக்கமா சில வார்த்தைகள் உங்க பதில். ஓகே அர்ஜுனமூர்த்தி, ஓகே ரைட், உங்க கேள்வி எழுதிட்டீங்க. ஓகே, சுருக்கமா திரு மதுக்கூர். உலகத்துல பசி இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம் இருக்குங்க. தமிழ்நாட்டுல உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. அப்புறம் என்ன? நீங்களே தமிழ்நாட்டுல உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? இந்தியாவுல பெரும்பகுதி மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. இது கம்யூனிசம் என்பது ஒரு கட்சியினுடைய சீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு பசிக்கு எதிரான தத்துவம். நீங்க பேசுற இந்துத்துவா, நீங்க பசி வச்சுக்கிட்டே முதலாளிகளுக்கான கட்சி. கம்யூனிசம் என்பது கோடிக்கணக்கான இந்த யுத்தம் நடந்து கொண்டேதான். நன்றி.